திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று பரப்புரை மேற்கொள்ளும் தாவேகா தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு செல்லவிருக்கிறார். பரப்புரை செய்யும் பகுதிகளில் மருத்துவக் குழுக்களை பலப்படுத்த முடிவு செய்திருப்பதாகவும் 20 மருத்துவர்கள் கொண்ட குழு தயார் நிலையில் இருக்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. 20 மருத்துவர்கள், 15 செவிலியர்கள், 8 ஆம்புலன்ஸ்கள் கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, நாகை மாவட்டத்தில் இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். கடந்த வாரம் திருச்சியில் அவர் பிரச்சாரத்தை தொடங்கிய நிலையில் தற்போது நாகை மாவட்டத்தில் அவர் பிரச்சாரத்தை துவங்கக்கூடிய நிலையில் தனி விமானம் மூலம் திருச்சி வந்திருந்த விஜய் தற்போது சாலை மார்க்கமாக கார் வழியாக தற்போது காரில் பயணம் மேற்கொண்டு நாகை மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை காண இங்கு ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்போது ஏராளமான கட்டுப்பாடுகள் என்பது இந்த பகுதியில் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலையிலிருந்து நாம் செய்தி ஒளிபரப்பப்பட்டு வந்தோம். கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும், மேலும் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் நாம் செய்தியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விஜயுடைய இந்த பிரச்சாரம் மூலம் பல்வேறு இடங்களில் தாவேகா மருத்துவ குழுவை தற்போது பலப்படுத்த முடிவு செய்து 20 மருத்துவர்கள் மற்றும் 15 செவிலியர்கள் கொண்ட 8 ஆம்புலன்ஸ் கொண்ட குழுவினர் தற்போது இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. விஜயுடைய பிரச்சார வாகனத்தின் முன்பாகவும் பின்பாகவும் 2 ஆம்புலன்ஸுகள் கான்வாயில் வர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்தந்த பகுதியில் பேசக்கூடிய நிலையில் 2 இடங்களில் மருத்துவ குழுவினர் கண்காணிப்பு பணியில் இருக்கிறார்கள். தொடர்ந்து நாகை மாவட்டத்தினுடைய இந்த வாஞ்சூர் பகுதியில் வரவேற்பு அளிக்கப்பட உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாக சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் புத்தூர் அண்ணா சாலை அருகே அவர் உரையாற்றக்கூடிய நிலையில் இங்கே ஏராளமான ரசிகர்கள் தற்போது வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அங்கு பல்வேறு இடங்களில் தற்போது காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திருச்சியில் என்னென்ன விஷயங்களை தமிழக வெற்றி கழகத்தினர் செயல்படுத்த முடியாமல் போனதோ அதையெல்லாம் இந்த பிரச்சாரத்தில் செயல்படுத்த முடிவு செய்து திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பல்வேறு சர்ச்சைகள் என்பது திருச்சியில் ஏற்பட்டது. தொண்டர்கள் பொது சொத்தை சேதமிழுத்ததல், பல்வேறு இடங்களில் சேதத்தை ஏற்படுத்தினர். அதையெல்லாம் முறியடிக்கும் விதமாக இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள விஜய் அவர்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். தொடர்ந்து மருத்துவ குழுவினர், அதாவது ரசிகர்கள் பலர் பல்வேறு இடங்களில் வாகனங்களில் சென்று விபத்து மற்றும் கான்வாயில் ஏற்படக்கூடிய விபத்துகளை தவிர்க்கின்றனர். ஆம்புலன்ஸுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் குழுவினர் தற்போது இங்கு இருக்கிறார்கள். தொடர்ந்து முகாமிட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மட்டுமல்லாது காவல்துறையினர் இங்கே தீவிர கண்காணிப்பிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரேம், தற்போது விஜய் எப்போது நாகையில அங்க பரப்புரை மேற்கொள்ளவிருக்கும் இடத்திற்கு வரவிருக்கிறார்? அங்கு போக்குவரத்துல எதுவும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா பிரேம்? லாவண்யா, இதுவரை எந்தவித போக்குவரத்து என்பதும் பாதிக்கப்படவில்லை. வாஞ்சூர் பகுதியில் வரவேற்பு அளிக்கப்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் புத்தூர் அண்ணா சாலையில் அங்கு பேச உள்ளதால் இங்கு ஏராளமான ரசிகர்கள் குவிந்த வண்ணம் இருப்பதால் புத்தூர் சாலையிலேயே அனைத்து ரசிகர்களும் வர வேண்டும் என புஷி ஆனந்த் தற்போது தகவல் தெரிவித்ததால் இங்கிருக்கக்கூடிய ரசிகர்கள் தற்போது அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை நாகை மாவட்டத்தில் எந்த போக்குவரத்து பாதிப்பும் ஏற்படவில்லை, மாற்றங்களும் செய்யப்படவில்லை. ஆனால் காவல்துறையினர் கட்டுப்பாடுகளை கடுமையாக வைத்திருக்கிறார்கள். நீங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்க? இப்ப எவ்வளவு நேரமா காத்திருக்கீங்க? விஜய் பார்க்க வந்திருக்கோம். கால் 10 மணில இருந்து காத்திருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க? எத்தனை மணிக்கு வருவாருன்னு சொல்லியிருக்காங்க? 11 மணிக்கு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் விஜயை பார்க்க வந்திருக்கீங்க? பார்க்கணும், பார்ப்போம். தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவரிடம் கேட்கலாம். சார், இப்ப என்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு சார்? இப்போ நீங்கள் பொதுச்செயலாளர் இப்போ வந்தாங்களே, இப்போ வந்து சொல்லிடுறேன் நேராக புத்தூர் ரவுண்டானதுக்கு வர சொல்லிட்டாங்க. இங்கே வாஞ்சூர் பகுதியில் வரவேற்பு இருக்கா? இல்லை, வரவேற்பு. தொடர்ந்து இந்த பகுதியில் வாஞ்சூர் பகுதியில் வரவேற்பு இருப்பதாகவும் ஒரு தரப்பினரும் வரவேற்பு இல்லை என்று மற்றொரு தரப்பினர் கூறி வருவதால் தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இங்கே ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் குவித வண்ணமே இருக்கிறார்கள். தொடர்ந்து அனைத்து ஏற்பாடுகளும் முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தாலும் தாவேகாவினர் மருத்துவ குழுவினரை பலப்படுத்தும் விதமாகவே தற்போது இங்கே தீவிரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கே ஏராளமான ரசிகர்கள் குவித வண்ணம் இருப்பதால் போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்ட வண்ணம் இருக்கிறது. அதனை மாவட்ட செயலாளர்கள் தற்போது இங்கிருந்து அவர்களை புத்தூர் சாலைக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளும் அரங்கேறுகிறது. ஏராளமான பெண்கள் தற்போது குழந்தைகளுடன் கூடிய இருப்பதை நம்மளால் காண முடிகிறது. அவர்களிடம் கேட்போம். நீங்க யாரை பக்கத்து வந்திருக்கீங்க? நாங்க தளபதி விஜய் பார்க்க வந்திருக்கோம்ண்ணா. என்ன ஊர் நீங்க? வாஞ்சூர் தான். வாஞ்சூர் ரவுண்டானத்துலேருந்து வந்திருக்கோம். எவ்வளவு நேரமா காத்துட்டு?
நாங்க காலையிலேருந்தே காத்துட்டு இருக்கோம். உங்க தலைவர் வந்து குழந்தைகளை கூட்டிட்டு வர வேண்டாம், கூட்டம் அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இப்போ குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இல்ல நாங்க விஜய் பார்க்கணுன்றதுக்காகவே வந்திருக்கோம். நான் சின்னதுலேயே அவங்க ஃபேன், அதனால நான் அவங்க பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். தொடர்ந்து நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க, குழந்தைகளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. தொடர்ந்து இந்த பகுதிகளில் ஏராளமான பெண் குழந்தைகளை இங்கே அழைத்து சென்று காத்திருக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகிகள் இங்கிருந்து அங்கு புத்தூர் சாலைக்கு அழைத்து செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திருச்சியிலிருந்து கார் மூலமாக வரக்கூடிய விஜய் அவர்கள் வாஞ்சூர் பகுதியில் வரவேற்பு அளிக்கப்பட்டு புத்தூர் அண்ணா சாலையில் உரையாற்ற உள்ளார். லாவண்யா, பிரேம், நீங்க இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம்.